புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த சமூகத்திலே முன்னெடுத்த மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியலினுடைய மைல்கல். இதுவரைக்கும் திமுகவினுடைய வரலாற்றிலே பட்ட ரிசர்வ் தொகுதியை தவிர்த்து பொது தொகுதியிலே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களை யாராவது வேட்பாளர்களை நிறுத்தி இவங்க வென்றது உண்டா? வேட்பாளர் நிறுத்தியது உண்டா? நிறுத்துவாங்களா? கட்சி இவங்க திமுக குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு கட்சிக்காரர் சொன்னா ராஜா அவர்கள். அவர் ஒரு எங்கே பெரம்பலூர்லயா ரயில்வே தொகுதியில் நிற்கிறார் இல்லைங்களா? அதுல வென்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார். அந்த தொகுதி தனி தொகுதியில இருந்து பொது தொகுதியாக மாறியவுடன் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தானே, மீண்டும் அங்கேயே அவரை போட வேண்டியதானே? போடவில்லை, தூக்கி நீலகிரியில போடுறாங்க. நீலகிரிக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்? நீலகிரி ரிசர்வ் தொகுதி, எனவே நீ அங்கே நின்று வென்றுவா என்று சொல்கிறார்கள். ஆனால் இதையும் உடைத்து காட்டிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. மரியாதைக்குரிய தலித் எழில்மலை அவர்களை திருச்சி, நான் இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்ரீரங்கம் தொகுதி உள்ளிட்ட திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தியதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொது தொகுதியில் நிறுத்தியது. அவர் வென்றும் போனார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய செய்தியாகவே இல்லை என்பதுதான். ஏன் அவரை புரட்சி தலைவி என்று சொல்லுகிறோம் என்கிற காரணத்துக்கே நான் இதை சொல்லுகிறேன். அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதே அண்ணன் தனபால் அவர்களை உணவுத்துறையினுடைய அமைச்சராக தமிழ்நாடு முழுவதற்குமான உணவை, ஒவ்வொரு தமிழனும் அன்றைக்கு உண்ட உணவை பார்க்கிற அந்த துறையை நிர்வகிக்கிற பொறுப்பை அண்ணன் தனபால் அவர்களிடம் கொடுத்தார். அம்மா அவர்கள் வெளியே பேசி தெரியவில்லை, நாங்கள் சமூக நீதி காத்தோம், நாங்கள் இப்படி செய்தோம். அவர் மறைந்து விட்ட பிறகு, அவரின் காலம் முடிந்து விட போன பிறகு இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம், அதை அவர் செய்து காட்டினார் என்று அவர் வாய் திறந்து பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் இதே கருணாநிதி அவர்கள் பேசினார், என் வீட்டில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் தான் என்னை பராமரித்துக் கொள்வதற்கு, என்னை பார்த்துக் கொள்வதற்கு நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பேசினார். இன்னும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை அதிகமாக பேசியிருந்தால் பிசிஆர் உள்ள இருக்க வேண்டி வந்திருக்கும். அந்த அளவிற்கு தான் அவருடைய பார்வை இருந்தது. எனவே இவர்கள் சமூக நீதிக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லுவதெல்லாம் வெறும் வார்த்தை, வெறும் வெற்று அரசியலை ஒழிய இதிலே உண்மை இல்லை. சபாநாயகரை இந்த சமூகத்திலே இருந்து நியமிக்க வேண்டும் என்று ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கிறதா? எதுவும் கிடையாது. எதிர்க்கட்சியிலே கருணாநிதி அமர்ந்திருப்பார், முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார். முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் அத்தனை அமைச்சர்களும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு சபாநாயகரை வணங்கிவிட்டு தான் பேச்சை தொடங்க வேண்டும். அந்த இடத்திலே எங்கள் அண்ணன் தனபாலை அமர வைத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் ஒரு நாளும் சொல்லவில்லை நாங்கள் பட்டியல் சமூகத்தை தூக்கிவிட்டோம், நாங்கள் இதெல்லாம் பாதுகாத்தோம், நாங்கள் சமூக நீதி என்றெல்லாம் அவர் பேசவில்லை. ஆனால் செய்து காட்டினார். பேசிய கருணாநிதி ஒரு முறையாவது செய்தாரா என்று பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். காலம் முழுக்க ஏமாற்றி இருக்கிறார்கள், இனிமேலும் ஏமாற்றுவார்கள். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. லகரம் வாய்ஸ் நேயர் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இந்த மாமன்னன் தனபால் அவர்கள் சபாநாயகர் ஆனதுக்கான காரணம், அதை வைத்து தான் இந்த படத்துடைய கரு செயல்படுறதா சொல்கிறாங்க. இன்னைக்கு திமுகவுடைய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி இதில் நடிச்சிருக்கிறது மூலமாக அதிமுகவுடைய கிரெடிட்டை திமுக எடுத்துக்கிச்சா? கிரெடிட் எப்படி எடுக்க முடியுங்க? இப்போ நீங்கள் ரீலில் யார் வேணும் பண்ணலாம், ரியலில் யார் பண்ணாங்கங்கிறதான் கேள்வியாக இருக்கும். இந்த செய்தி எனக்கு சொன்னாங்க, இந்த படத்தில் இப்படி வருது அப்படின்னு நான் சில சமூக வலைதளங்கள்லையும் பார்த்தேன், சில இதெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் தனபால் அவர்கள் அவர் சபாநாயகராக பொறுப்பேற்கிற அந்த காட்சியையும், மரியாதைக்குரிய நடிகர் வடிவேல் அவர்கள் அவர் அந்த திரைப்படத்தில் பதவியேற்கிற காட்சியும் ஒன்றா பண்ணி சமூக வலைதளங்களில் போட்டிருந்தாங்க. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, இது நிறைய பேருக்கு தெரியாத செய்தி அல்லது நிறைய பேர் கவனிக்காத செய்தி. நான் நினைக்கிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு இது பழக்கமான ஒரு செய்திங்க. அவருக்கு அரசியல் ரீதியான சமூக ரீதியான எந்த விதமான ஒரு புரிதலும் அறிவும் இருக்கிறதா நான் நினைக்கல. அவங்க அப்பாவை போல தான் அவரும். இவங்களுக்கு உண்மையிலேயே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சமூக நீதி, மாநில உரிமை என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் அப்படின்னு என்னன்னே தெரியாது. இப்போ கூட சமீபத்தில் உதயநிதி கொடுத்திருந்த ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாரு, ஏதோ அவர் எடுத்த ஒரு படத்தை சூர்யா 7ஆம் அறிவு படத்தில் சூர்யா சொன்னாரு இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான சில காட்சிகளை வைக்கக்கூடாதுன்னு, ஆனால் தவறுதலாக வந்துருச்சு அப்படிங்கிறார். அப்படின்னா 7ஆம் அறிவு படம் வந்தபோது எனக்கெல்லாம் அரசியல் நல்லா தெரியும், சரி தானுங்களா? நான்லாம் அப்படியெல்லாம் பார்த்தா என்னை விடவெல்லாம் ரொம்ப ஜூனியராக தான் இருக்கிறாரு உதயநிதி. அவரை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு கூட தெரிஞ்சுக்காத ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு. இன்றைக்கும் அவருக்கு முழுமையான புரிதல் இருக்கும் நான் நம்பலை. இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திரைப்படம் நீர்ப்பறவை என்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் எடுத்தது ரெட் ஜெயின் மூவிஸ் தான், உதயநிதியினுடைய ப்ரொடக்ஷனில் வந்த படம் தான். அந்த படம் எதை பற்றி பேசும் தெரியுங்களா? அந்த படத்தினுடைய கடைசி காட்சிகள் முழுமையாகவே தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் கடலிலே எப்படியெல்லாம் சிங்கள இராணுவத்தால், இனவெறி இராணுவத்தால் வேட்டையாடப்பட்டார்கள் என்பதை குறித்தான ஒரு சில கதை அம்சங்கள் வரும்.
அதில் கடைசியிலே பேசுகிற அந்த நீதிமன்ற காட்சியிலே பேசுகிற போது இத்தனை பேரினுடைய உயிரை பலி கொடுத்து விட்டீர்களே என்று அரசை பார்த்து கேட்பார். பலி கொடுத்தது யார் தெரியுமா? அந்த படம் வந்த போதும் அந்த காலகட்டத்தில் நடந்த மீனவர் படுகொலைக்கு முழுமையாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்தது கருணாநிதி அவர்கள். எனவே இவர்கள் சேம் சைடு கோல படத்தில் எப்பவுமே அடிப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது. உண்மையில் உதயநிதிக்கு அந்த படத்தை எடுத்த போது தெரியாது. ஆனால் தன்னுடைய தாத்தா இந்த மண்ணிலே மிகப்பெரிய துரோகத்தை செய்து அதன் விளைவாக கச்சத்தீவு கொடுக்கப்பட்டு அதன் விளைவாக அங்கே மீனவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்கிற செய்தியை நீர்ப்பறவை பேசியது. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே உதயநிதி தான். அதை போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த சமூகத்திலே முன்னெடுத்த மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியலினுடைய மைல்கல். அது கதை வடிவத்திலே கொண்டு வந்து வைக்கப்படுகிற போது அதே ரெட் ஜெயின் மூவிஸ் எடுத்து அதே உதயநிதி நடித்து இன்றைக்கு வெளியிடுகிறார். அவருக்கு புரியவில்லை, ரீல்ல நம்ம செய்து கொண்டிருப்பதை ரியல்ல நம்முடைய தாத்தா செய்யவில்லை, அவர் இருந்த அமைப்பு அவருடைய கட்சி செய்யவில்லை, மாறாக அவரை வாழ்நாள் முழுவதும் கடைசி நொடி வரைக்கும் எதிர்த்து கொண்டிருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் கதாநாயகியாக நின்று அதை செய்து காட்டினார் என்பது இன்றைக்கு அவருக்கு தெரியவில்லை. அவ்வளவுதான். இதே திமுக தான் ஒரு காலத்தில் விசிகாவை பார்த்து நீங்கள் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்ச கட்சி இன்னைக்கு சமூக நீதியை பேசுகிறாங்க. அது ஒரு சபாநாயகராக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அந்த பதவியில் உட்காரத்து எப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. அவங்க இப்படி முன்னுக்கு பின் முரணாக நடந்துக்கிறது எப்படி சார்? இல்லை, அது ரொம்ப இதுங்க. அதாவது நான் என்ன கேட்குறேன், இதுவரைக்கும் திமுகவினுடைய வரலாற்றிலே பட்டியல் சமூகம், அதாவது ரிசர்வ் தொகுதியை தவிர்த்து பொது தொகுதியிலே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களை யாராவது வேட்பாளர்களை நிறுத்தி இவங்க வென்றதுண்டா? வேட்பாளர் நிறுத்தியது உண்டா? நிறுத்துவாங்களா? கட்சி இவங்க திமுக குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு கட்சிக்காரர்னு சொன்னா ராஜா அவர்கள், அண்ணன் ராஜா. அவர் ஒரு எங்கே பெரம்பலூர்லையா ரயில்வேல ஒரு தொகுதியில் நிற்கிறார் இல்லைங்களா? அதில் வென்று நாடாளுமன்ற உறுப்பினராகிறார். அந்த தொகுதி தனி தொகுதியிலிருந்து பொது தொகுதியாக மாறியவுடன் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தானே, மீண்டும் அங்கேயே அவரை போட வேண்டியதானே? போடவில்லை, தூக்கி நீலகிரியில் போடுறாங்க. நீலகிரிக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்? நீலகிரி ரிசர்வ் தொகுதி, எனவே நீ அங்கே நின்று வென்றுவா என்று சொல்கிறார்கள். ஆனால் இதையும் உடைத்து காட்டிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் பெயரிலேயே தலித் என்கிற பெயரை பெருமிதத்தோடு சூடிக்கொண்டிருந்த மரியாதைக்குரிய தலித் எழில்மலை அவர்களை திருச்சி, நான் இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்ரீரங்கம் தொகுதி உள்ளிட்ட திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தியதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொது தொகுதியில் நிறுத்தியது. அவர் வென்றும் போனார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய செய்தியாகவே இல்லை என்பதுதான். நான் இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் நீங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் தனபால் அவர்களை பற்றி கேட்கிறீர்கள், அந்த செய்தியும் சேர்த்தே நான் சொல்லுகிறேன். ஐயா காமராஜர் அவர்களினுடைய காலத்திலே அவர் அமைத்த அமைச்சரவை மிகச்சிறிய அமைச்சரவை தான் அது அன்றைக்கு இருந்த அளவில். அந்த அமைச்சரவையிலே மரியாதைக்குரிய அண்ணன் பரமேஸ்வரன் அவர்கள், ஐயா பரமேஸ்வரன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த பதவி அவருக்கு கொடுக்கப்படவில்லை. அவருடைய திறமை, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய உழைப்பின் காரணமாக அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அதில் அமைச்சரவையிலே சேர்க்கப்பட்டார் என்பது பெரிய செய்தி அல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட துறை என்ன தெரியுமா? அறநிலையத்துறை. அப்பொழுது உண்மையிலேயே காமராஜர் அவர்களிடம் பல பேர் அதை சொல்றாங்க, அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், நீங்கள் அவரை அறநிலைத்துறைக்கு அமைச்சராக போடுகிறீர்கள் என்று. ஐயா காமராஜர் அவர்கள் சொல்லி இருக்கிறார், இத்தனை நாள் கோயிலுக்குள்ளே வராதே என்று சொன்னவன் எவனாவது இருந்தால் இன்றைக்கு அவர் போய் நின்றால் அவன் எழுந்து நின்று வணக்கம் வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த துறையின் அமைச்சரே அவர்தான். இதுதான் புரட்சிகர சிந்தனை. காமராஜர் ஒரு நாளும் சொல்லிக் கொண்டு தெரியவில்லை, சமூக நீதிக்காக நான் பாடுபட்டேன், நான் அதை செய்தேன். ஒரு நாளும் வாய் திறந்து பேசவில்லை, செயலில் செய்து காட்டினார். காமராஜருக்கு பிறகு அதற்கான சரியான வாய்ப்பு வெளிப்படையாக மிக தெளிவாக செய்து காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நான் அதன் பிறகுதான், இந்த செய்திகளுக்கு பிறகுதான் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லுகிறேன், ஏன் அவரை புரட்சி தலைவி என்று சொல்லுகிறோம் என்கிற காரணத்துக்கே நான் இதை சொல்லுகிறேன். உங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகங்களினுடைய வீட்டில் நாங்கள் உணவு இருந்த மாட்டோம், அவர் வாங்கி கொடுத்தால் நாங்கள் உணவு சாப்பிட மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு சிறு கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை வைத்து அரசியல் செய்து வாக்கு வங்கியை வளப்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு வழி செய்ய வேண்டிய இடத்திலே திமுகவும் இருந்திருக்கிறது, அதிமுகவும் இருந்திருக்கிறது. அதிமுக இருந்தபோது, அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதே அண்ணன் தனபால் அவர்களை உணவுத்துறையினுடைய அமைச்சராக மாற்றினார். தமிழ்நாடு முழுவதற்குமான உணவை, ஒவ்வொரு தமிழனும் அன்றைக்கு உண்ட உணவை பார்க்கிற அந்த துறையை நிர்வகிக்கிற பொறுப்பை அண்ணன் தனபால் அவர்களிடம் கொடுத்தார். அம்மா அவர்கள் வெளியே பேசி தெரியவில்லை, நாங்கள் சமூக நீதி காத்தோம், நாங்கள் இப்படி செய்தோம். அவர் மறைந்து விட்ட பிறகு, அவரின் காலம் முடிந்து விட போன பிறகு இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம் அதை.
அவர் செய்து காட்டினார் என்று அவர் வாய் திறந்து பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் இதே கருணாநிதி அவர்கள் பேசினார், என் வீட்டில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் தான் என்னை பராமரித்துக் கொள்வதற்கு, என்னை பார்த்துக் கொள்வதற்கு நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பேசினார். இன்னும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை அதிகமாக பேசியிருந்தால் பிசிஆர் உள்ள போயிருக்க வேண்டி வந்திருக்கும். அந்த அளவிற்கு தான் அவருடைய பார்வை இருந்தது. எனவே இவர்கள் சமூக நீதிக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லுவதெல்லாம் வெறும் வார்த்தை, வெறும் வெற்று அரசியலை ஒழிய இதிலே உண்மை இல்லை. நான் இன்னொருபடி உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்கிறேன். நம்முடைய சென்னையினுடைய மேயர், இப்பொழுது திமுகவினுடைய மேயர் இருக்கிறாங்களே, அவங்க வென்று வருகிற போது, அந்த சகோதரி வெற்றி பெற்ற போது, திமுகவினுடைய ஐடி விங் முழுக்க திமுகவை சேர்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் எழுதிய செய்தி என்ன தெரியுமா? பாருங்கள், இனிமேல் எப்பேற்பட்ட ஒரு சமூகத்திலே வேற பெரிய ஆதிக்க சாதிகளிலே இருந்து வந்தவர்கள் யார் கவுன்சிலராக இருந்தாலும் எங்கள் மேயரை வணங்கித்தான் ஆக வேண்டும், மேயர் என்பவரை நாங்கள் பட்டியல் சமூகத்திலிருந்து கொண்டு வந்து விட்டோம் என்று பேசினார்கள். இது எவ்வளவு அப்பட்டமான புழுகு வேலை! சென்னையினுடைய மேயர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது இட் இஸ் ரிசர்வ்டு. இங்கே அதிக கவுன்சிலர்களை அதிமுக வென்றிருந்தாலும் மேயர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான், பாரதிய ஜனதா வென்றிருந்தாலும் மேயர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான். எனவே இது சாதனை அல்ல, இது ரைட்ஸ், அவங்களுக்கு இயல்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற ரைட்ஸ். அதன் அடிப்படையில் ஒருவர் வந்தபோதே அப்படி பண்ணிவிட்டோம் இப்படி பண்ணிவிட்டோம் என்றார்கள். நான் உங்களுக்கு ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன், சபாநாயகரை இந்த சமூகத்திலே இருந்து நியமிக்க வேண்டும் என்று ஏதாவது ரிசர்வேஷன் இருக்கிறதா? எதுவும் கிடையாது. எதிர்க்கட்சியிலே கருணாநிதி அமர்ந்திருப்பார், முதலமைச்சராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தார். முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் அத்தனை அமைச்சர்களும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு சபாநாயகரை வணங்கிவிட்டு தான் பேச்சை தொடங்க வேண்டும். அந்த இடத்திலே எங்கள் அண்ணன் தனபாலை அமர வைத்து அழகு பார்த்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர் ஒரு நாளும் சொல்லவில்லை நாங்கள் பட்டியல் சமூகத்தை தூக்கிவிட்டோம், நாங்கள் இதெல்லாம் பாதுகாத்தோம், நாங்கள் சமூக நீதி என்றெல்லாம் அவர் பேசவில்லை. ஆனால் செய்து காட்டினார். பேசிய கருணாநிதி ஒரு முறையாவது செய்தாரா என்று பார்த்தால் ஏமாற்றம் தான் மிஞ்சும். காலம் முழுக்க ஏமாற்றி இருக்கிறார்கள், இனிமேலும் ஏமாற்றுவார்கள். சமூக நீதி அன்றைய காலத்தில் பேசிய அண்ணா அவர்கள் சத்தியவாணி முத்து அவர்களுக்குமே இடம் அளிச்சிருந்தார். அதன் பிறகு பெரிய அளவில் சொல்லக்கூடிய அளவில் திமுகவில் யாரும் கொடுக்கல. இப்பொழுது கொடுக்கப்பட்டிருந்தாலுமே ஆதி திராவிட நலத்துறை ஒரு பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டு இருந்தாலும் அவங்க சிறப்பாக செயல்படலை, குறிப்பாக வேங்கவயல் பிரச்சனைக்கு போல அப்படின்ற முழக்கத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. திமுகவில் இருந்தால் தனி தொகுதி எம்எல்ஏக்கள் தங்களோட உரிமையை பற்றி பேச முடியாதா? இல்லை, யாருமே பேச முடியாதுங்க. நீங்கள் தனி தொகுதி எம்எல்ஏக்கள்லேயே நம்ம பேச வைப்போம். அண்ணன் தனபால் அவர்களை குறித்து இந்த செய்தியை நாங்கள் சொல்லுவதே இது ஒரு பெருமைப்படுகிற செய்தியாக சொல்ல வேண்டிய அளவிற்கு ஒரு நிலை வந்து விட்டதே என்கிற வருத்தத்தோடு தான் சொல்லுகிறோம். புரியுதுங்களா? இது அம்மா அவர்கள் இருக்கிற போது அவங்க அதை சொல்லவே இல்லை, ஒரு தடவை கூட அவங்க சொல்லலை. அவர்கள் செய்த சாதனையை இன்றைக்கு நாங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் கட்சிக்காரர்கள் பேசுகிறார்கள். ஆனால் தனபால் அவர்களே சில நேர்காணல்களை ரொம்ப புழுகாங்கிதம் அடைந்து பேசியிருக்கிறார். அதெல்லாம் அவருடைய புகழ், அம்மாவின் புகழ் என்றே அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இது இப்படி ஒரு பேச வேண்டிய நிலை வந்து விட்டதே என்கிற வருத்தம் இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் யாருமே பேச முடியாது. நீங்கள் உண்மையிலே உள்ள சாதி வெறி ஊறி கிடக்கிறது. ஒரு அமைச்சர் நேரடியாக பார்த்து நீ சீதானமா கேட்டாரா இல்லையா? மேடம் அமைச்சர் கேட்டாரா இல்லையா? இந்த அமைச்சர் பேரையும் விட்டுருங்க. இன்னொரு அமைச்சர் படித்து பட்டம் பெற்று அரசு தேர்வை எழுதி தேர்விலே தேர்ச்சி பெற்று அவ்வளவு அனுபவத்திற்கு பிறகு அதிகாரியாக, அரசு அதிகாரியாக அமர்ந்திருக்கிற ஒரு சகோதரனை பார்த்து என்னை அவர் சாதியை சொல்லி கேட்டார் என்று சொல்லி அவர் புகார் வைத்தாரா இல்லையா? அந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தீர்களா? துறை மாற்றி போட்டீர்கள், வேறு துறைக்கு மாற்றினீர்கள். அதற்கும் காரணம் அதுவல்ல, வேறு காரணம் இருக்கிறது. அதில் அது அப்புறம் பேசலாம். என்றால் சாதாரணமாக வெளிப்படையாக இது நடக்கும். இவர்களிடம் அதை எதிர்பார்க்கவே முடியாது. இவர்கள் பொய்யே பேசுவார்கள். நாங்கள் பட்டியல் சமூக மக்களுக்காக இருக்கிறோம், நாங்கள் இஸ்லாமியர்களுக்காக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களுக்காக இருக்கிறோம். சகலத்திற்கும் துரோகம் செய்கிற ஒரு அமைப்பாக, ஒரு கட்சியாக காலம் முழுவதும் வடம் வந்திருக்கிற கட்சி திமுக. இன்றைக்கும் அப்படித்தான் தொடர்கிறார்கள். எனவே அவர்களிடம் நாம் எதிர்பார்க்கவே முடியாது. தனி தொகுதியில் பெரும்பாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சினா அதிமுக தான். ஆனால் இந்த பொது தளத்தில் இருக்கக்கூடிய பிம்பம் என்னன்னா, பொதுவாக பட்டியல் சமூக மக்கள் திமுகவை தான் ஆதரிப்பாங்கன்றது. அதற்கான காரணம் இல்லை, அப்படி இவங்க கட்டமைக்கிறாங்க. நீங்கள் அது உண்மையும் இல்லை. நாங்கள் பார்க்கிற வரைக்கும் பட்டியல் சமூக மக்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், இஸ்லாமியர்களாகட்டும், அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிற அந்த பெரு நம்பிக்கை என்பது ஒரு நாளும் குறைந்ததில்லை. காரணம் என்னவென்றால், ஒரு நாளும் ஒரு சிறு நகர்வை கூட தமிழ்நாட்டிலே இருக்கிற எந்த ஒரு மக்கள் குழுவிற்கு எதிராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நகர்த்தியதில்லை. எதிராக யாருக்கு எதிராகவும் செயல்பட்டதில்லை. எல்லாரும் சமமானவர்கள், எல்லாரும் நிகரானவர்கள் என்கிற அந்த கோட்பாட்டு அளவில் அதிமுக உறுதியாக இருக்கிறது. எனவே அதிக வாக்குகள் என்று பார்த்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் வருகிறது. சில சமயங்களிலே இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை உடைக்க முடியாது. அப்படின்னு என்ன செய்யணும்? பிஜேபி வந்துடும், இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, வாக்களிக்காதீங்க என்று சொல்லி
ஒரு அச்சத்தை உருவாக்கணும். இந்த அச்சத்தை தான் இப்பொழுது திமுக உருவாக்குகிறது. கடந்த 5-6 ஆண்டுகளாக இதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த பிரச்சாரத்தை. நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, கூட்டணி யாராக வேணுமோ இருக்கட்டும், யாரோட வேணும். காங்கிரஸோடு கூட்டணியில இருக்கிற போது தமிழ்நாட்டிற்குள்ளே நீங்கள் சமூக நீதி பேணி விட்டீர்களா? இல்ல காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் சமூக நீதி பேணிய தலைவர்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி. அது சில குறிப்பிட்ட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அமையும். அது பாரதிய ஜனதா இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், வேறு கட்சி இருக்கட்டும், அதுவல்ல பிரச்சனை. அதிமுக எந்த இடத்திலாவது சமரசம் செய்தது உண்டா? வரலாற்றில் இல்லை. எனவே அது பட்டியல் சமூக மக்கள் என்று இல்லை. அது இஸ்லாமியர்களாக, அது கிறிஸ்தவர்களாக, அல்லது அது வேறு சமூக மக்களாக யாராக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா மனிதனையும் சமமாக ஏற்று எல்லா மனிதனுக்குமான அரசியலை முன்வைக்கிற ஒரு கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. எனவே ஓட்டு வங்கி எல்லாம் குறையவில்லை, குறையவும் வாய்ப்பில்லை. பொய் பிரச்சாரம் மட்டும் தொடர்கிறது. இயக்குனர் ப. ரஞ்சித் ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு, என்னதான் தனி தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த பட்டியல் சமூக மக்களுக்காக வெளிப்படையாக பேச முடியல, செயல்பட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 2 திராவிட கட்சிகளுமே, திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், ஏதோ ஒரு நெருடல் இருக்குதுன்னு, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு அந்த ஜெயிச்சு வரக்கூடிய எம்எல்ஏக்கு. அப்படி இருப்பதாக நான் பார்க்கலிங்க. பொதுவாக இப்போ இன்னைக்கு எங்களுக்கு சட்டமன்றத்துக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோடும் நாங்கள் பழகுகிறோம். அப்படி எங்களுக்கு ஒரு யார் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்கிற அளவிலேயும் கூட எங்களுக்கு ஒரு பெரிய பார்வையோ புரிதலும் கூட இருக்காது, தெரியாது. அது அந்த இதே இருக்காது. அவரவர் பகுதிக்குள்ளே மிகச் எளிமையாக வேலை செய்கிற காட்சிகளைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சமூக அளவிலே இன்றைக்கும் அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறதா என்றால் அது சமூக நோயாக இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவிலே தொடர்கிறது என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. அது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலுமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது மட்டுமே தமிழ் சமூகத்தினுடைய பிரதானம், அதுதான் தமிழ் சமூகத்திலே இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் இந்த சாதிய முரண் இருப்பதாக காட்டப்படுகிற பிம்பம் இருக்கிறதே, அது அருவருக்கத்தக்க பிம்பம். அப்படி பேசுகிறவர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த சாதிய ஒடுக்குமுறையை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்களே ஒழிய, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அவர்கள் இந்த சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கிற இந்த இடத்திலிருந்து இந்த மக்களை மீட்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. இதை பயன்படுத்தி தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள். எனவே அதை நோக்கி இந்த மாதிரியான ஜாதிய அடக்குமுறை மட்டும் இல்லைங்க, சாதியாக, மதமாக, இனமாக, மொழியாக, பாலியல் ரீதியாக, நீங்கள் ஆண்பால் பெண்பால் என்ற அந்த பாகுபாட்டின் காரணமாக எங்கெல்லாம் ஒரு மனிதன் நசுக்கப்படுகிறானோ, ஒரு மனிதனின் மீது இன்னொரு மனிதனின் ஆதிக்கம் இருக்கிறதோ, அந்த ஆதிக்கம் அறுத்தெறியப்பட வேண்டும். அது பூரண மனித விடுதலை என்பது அதற்குள்ளே தான் இருக்கிறது. எனவே நீங்கள் இதை ஒன்றொன்னா பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆதிக்கம் என்பது ஏற்புடையது அல்ல. ஆதிக்கம் நாங்கள் எந்த வடிவத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக நிற்கணும். ஆனால் ரஞ்சித் போன்றவர்கள் நீங்கள் பேர் சொன்னதால் நான் சொல்கிறேன், அவங்களுடைய பார்வை அப்படி இருப்பதாக நான் நினைக்கல.